கோபிச்செட்டிப்பாளையம் நகரப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கால்நடை மருத்துவமனையில் 24 மணி நேரமும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மற்றும் பறவை இனங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோபி நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதால் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மூலம் முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையனிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து தெருநாய்களுக்கான நவீன கருத்தடை மையம் தனியார் நிறுவனம் ஒன்றின் பங்களிப்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையில் அமைக்கும் நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளன. இதற்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். பின்னர் அவர் அந்த கால்நடை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்கள் குறித்து ஆய்வு செய்தார். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் மருத்துவ முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கே.ஏ. செங்கோட்டையன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது தெருநாய்களால் ஏற்படுகிற தொல்லைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோபி பகுதியில் தெருநாய்களுக்கான நவீன கருத்தடை மையம் அமைக்கப்படுகிறது. தெருநாய்களால் ஏற்படும் தொல்லைகளை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், அதிமுக ஆட்சி காலத்தில் கால்நடை பன்முக மருத்துவமனை 2 இடங்களில் அமைக்கப்பட்டது. அதில் ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம். இந்த கால்நடை பன்முக மருத்துவமனையில் அனைத்து மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனையில் இரவு நேரங்களிலும் கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெற முடியும் எனவும் தெரிவித்தார் செங்கோட்டையன். இந்த கால்நடை பன்முக மருத்துவமனை என்பது நம்முடைய ஆட்சி காலத்தில் 2 இடங்களில் வழங்கப்பட்டன. ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், இரண்டாவதாக உடுமலைப்பேட்டையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த காரணத்தின் அடிப்படையில் அங்கே கால்நடை பன்முக மருத்துவமனை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதன் மூலமாக இங்கே இருக்கின்ற கால்நடைகள் ஈரோடு மாவட்டத்திலே இல்லாத அளவிற்கு எல்லா சிகிச்சையும் பெறுகின்ற அளவிற்கு நாம் மருத்துவமனையில் எப்படி சிகிச்சை பெறுகிறோமோ அதே போல் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 10-20 நாட்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிற ஸ்கேன், சிடிசி ஸ்கேன், கால்நடைகள் மட்டுமல்ல கால்நடைக்கு உட்பட்டிருக்கிற அனைத்து நிலைகளிலும் நின்று அந்த பணிகளை ஆற்றுவதற்கு அது ஏதுவாக அமைந்திருக்கிறது. இரவு நேரங்களில் கூட இங்கே வந்து கால்நடைகளுக்கு சிகிச்சை பெற முடியும். இது எந்த பகுதியிலும் இல்லை. ஆகவே நம்முடைய பகுதியில், அதுவும் ஈரோடு மாவட்டத்திலே பொலிவோடு கட்டப்பட்டிருக்கிற இந்த கால்நடை பன்முக மருத்துவமனை ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தெருநாய்கள் மூலமாக ஏற்படுகிற இன்னல் இடர்பாடுகளை தடுப்பதற்கு 3 மாத காலத்திற்குள் நம்முடைய பகுதியில் நாய்களால் ஏற்படுகிற இடர்பாடுகள் தெருநாயுடைய வளர்ச்சியை குறைப்பதற்கும் ஏதுவாக அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது.